ஓகே. டீ டைம் பிரதர், சாப்பிட்டீங்களா? லைக் போட்டு போங்க. போகிறது போகிறீங்க. போகிறோம்மா பிரதர். இருங்க பிரதர், உங்களை போக சொல்லலை. லைக் போட்டு போங்க. அப்படியே அந்த ஓட்டேரி நரி பிரதர் எல்லாம் அப்படி தள்ளி விட்டுட்டு போங்க. போகிறது போகிறீங்க, ஷூன்னு சொல்லிட்டு போங்க. அவங்களாம் வந்தால் தான் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். நம்ம யார் வைகை புயலோட டைலாக்லாம் போட்டு நல்லா ஃபன்னாக போகும். கமல் சார் அவர் சொல்லுங்க. எங்கள் ஊர் திருவிழாவா? ஆக்சுவலாக வந்து தேங்க்யூ பிரதர் லைக் போட்டதுக்கு. இப்போ இது ஆடி மாதம் இல்லையா? எப்படியும் வந்து 3வது வாரம் வாரமே இப்போ ஆடி மாதம் ஒவ்வொரு கோவிலில் திருவிழா இருக்கும். ஸ்பெஷலி அங்கே இருக்க கோவிலில் பார்த்தீங்கன்னா 3வது வாரம் தான் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. ஹாய் சுரேஷ். உங்கள் ஊரில் எப்போ திருவிழா? ஹாய் சிஸ்டர், வாங்க. விஜயராஜ் பிரதர் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு வீட்டில்? சரி, இன்னைக்கு சொல்லுங்கள். கிடைக்கும் பிரதர். ஏன் துபாயில் கிடைக்காதா? உங்கள் ஊரில் திருவிழா எப்போ சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி நடந்த உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் ஏதாச்சும் கொஞ்சம் சேஞ்சஸாக நடந்திருந்தா யாராச்சும் சொல்லணுன்னா சொல்லுங்கள். சும்மா கேட்டுக்கலாமே. எனக்கு இன்றைக்கி நார்மலாக தான் போச்சுட்டு. ஸோ அதனால் நான் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எதாக இருந்தால் சொல்லுங்கள். சும்மா கேட்போம்ல. சத்யா அப்படிங்களா? தலை. ஹாய் சத்யா, வெல்கம். ராஜ்குமார் தேங்க்யூ. யாரு நீ? யாருமா நீ? நான் தான் உங்களை கேட்கணும். நீங்கள் யார்? நீங்கள் என்ன இடம் என்ன சொல்லுங்கள். ஹாய் சுரேஷ் பிரதர். நான் சென்னை தான், பட் அப்பப்போ துபாயில் இருப்பேன். இப்போ தான் துபாயில் இருக்கேன். சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஊர்? நல்ல கேள்வி. காமெடியாக ஃபஸ்ட்டு பதில் சொல்லிடுறேன், அப்புறம் சீரியஸாக பதில் செகண்ட் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து லவ் மேரேஜா பெஸ்ட்டாக, அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டாக கேட்குறீங்களே. சாகிறதுன்னு ஆகிப்போச்சு. நான் தூக்கு போட்டு செத்தா என்ன, தூக்கு மாத்திரை போட்டு செத்தா என்ன? ஃபன்னான ஒரு ஆன்சர் இது, ஓகேவா? சீரியஸாக கோவில்பட்டி. ஓகே, சீரியஸான ஆன்சர் எப்படின்னா, கல்யாணம் எப்படி பண்ணாலும் சரிங்க. அதை லவ் பண்ணி பண்ணாலும் சரி, இல்லாட்டி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ணி பண்ணாலும் பிரச்சனை இல்லை, வாட்டவர். பட் ஆனால் நீங்கள் லவ் பண்ணுறவங்கள எந்த சூழ்நிலையிலுமே வாழ்க்கைன்னா அப் அண்ட் டவுன் இருக்கிற செய்யும். அதே மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கலாம். அதுக்காக ரொம்ப வந்து சொல்கிற மாதிரி அவங்க பண்ணது நல்லது மட்டுமே யோசிங்க, அப்போ தான் கோவம் வராது. அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் சும்மா டைலாக் வேணால் செட் ஆகும், லைஃப்க்கு செட்டே ஆகாது. அவங்க கோவப்படுறாங்களா, அந்த கோவத்தெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காத, கேட்டுருங்க. பிரச்சனையே இல்லை. உங்கள் வெளிப்படையாக உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாமே கேட்டுருங்க. மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதுக்கு தான் வேல்யூ அதிகமாக. நீங்கள் நினைப்பீங்க நம்ம கேட்குறதால அவங்களுக்கு எதாவது கஷ்டம் வருமாட்டோம். அப்படிலாம் இல்லை. மனசில் வச்சுக்காமல் கேட்டுருங்க. அட்லீஸ்ட் கேட்டிங்கன்னா அந்த நிமிஷம் உங்கள் மனசில் இருக்க பாரம் குறைஞ்சிரும். அதுலேயே உங்களுக்குள்ளே சண்டை வந்தாலும் சரியாயிடும். அதனால் என்ன கேட்டால் எந்த மேரேஜாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுதான் பெஸ்ட்டு, அதுதான் பெஸ்ட்டாக இல்லை. நீங்கள் எப்படி அந்த லைஃப்பை கொண்டு போகிறீங்கன்றது தான் இருக்குது பெஸ்ட்டு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆன்சர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், லவ் மேரேஜ் இஸ் த பெஸ்ட்டா இல்லை அரேஞ்ச் இஸ் த பெஸ்ட்டான்னு நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஹாய் செல்வம் பிரதர், எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச் லைக் போட்டதுக்கு பிரதர். சொல்லுங்கள் பிரதர். அஃப்கோர்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் நானா? துபாய். சத் அது வாங்க, நான் இங்கே டிவி பார்த்துட்ருக்கேன். அதனால தான் இந்த பக்கம் திரும்பி பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் பேர் என்ன? ஜோய்ஸா?